வணக்கம். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் இந்த ஒரு கொஸ்டின் டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க. மாணவர் ஒருவர் ஒரு எண்ணை 5/3 பெருக்குவதற்கு பதிலாக 3/5 பெருக்கிவிட்டார். இந்த கணக்கிடுதலில் உள்ள பிழை சதவீதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன, 5/3 பெருக்கி இருக்கணும், அதுக்கு பதிலாக 3/5 பெருக்கிட்டார். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ கீழே இருக்க வேல்யூவை நம்ம ஈக்குவலாக மாற்றணும். இப்போது இங்கே 3 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 15, அதே 5ஆல் மேலே மல்டிபிள் பண்ணிடணும். இங்கே 5 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 15, மேலே அதே 3ஆல் மல்டிபிள் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ இதுதானே ஒரிஜினல் நம்பர், எது ஒரிஜினல் நம்பர், எது மிஸ்டேக் பண்ணது அப்படிங்கிறது நம்ம கிளியராக தெரியணும். இப்போ இதில் கீழே ஈக்குவல் ஆயிடுச்சுல, கீழே வந்து பார்த்தோம்னா 15ன்னு இருக்குது, மேலே 5 25. அதே போல் கீழே இந்த சைடு பார்த்தீங்கன்னா 15ன்னு இருக்கும், மேலே 3 9. இப்போது நம்ம கீழே இருக்க வேல்யூ யோசிக்க தேவையில்லை, இது இப்போ நல்லா ஈக்குவலாக இருக்கனால. இப்போ மேலே இருக்க 25 ஒரிஜினல் எடுத்துக்கலாம், 9ங்கிறது மிஸ்டேக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் எவ்வளோ மிஸ்டேக்கு, 25லேருந்து 9 போணுச்சுன்னா 16. ஓகேவா? இப்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரிஜினல் வேல்யூ 25ல் இந்த 16 மிஸ்டேக் பண்ணது எத்தனை சதவீதம், இதை மட்டும் பார்த்தா போதும். ஒரு 25 4 25 100. இப்போ 4 × 16, 4 × 16 நாங்க 24க்கு 4 பேலன்ஸ் 2, ஒரு நாள் 4, 4 + 2 6. அப்போது 64% தான் இங்கே பிழை ஏற்பட்டிருக்கு. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம்ல. ஸோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். இதே போல் நிறைய ஷார்ட்கட் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், நிறையா ஷார்ட்கட் நீங்கள் இதில் கற்றுக்குவீங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.